உதயச்சந்திரன், உதயசூரியனுக்கு வேட்டு வைத்த உதயச்சந்திரன் ஒன்று வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. என்ன என்னமோ உதயச்சந்திரனுங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப பேருக்கு புரியாது. யார் இந்த உதயச்சந்திரன் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், உதயசூரியனை ஒழித்து கட்டிய உதயச்சந்திரன். உதயச்சந்திரன்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் ஸ்டாலினுக்கு செயலாளராக இருந்தார். அதனால் ஸ்டாலின் முக்கியமான பதவிகளில் அவருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சார். இப்போ அரசாங்க ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க, வேலை நிறுத்தம். அதில் பூரா அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக உதயச்சந்திரன் பண்ணாருன்னு சொல்லி எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உதயசூரியன் பண்ணின பல விஷயத்தை தெரியாதவங்க இருப்பீங்க. வெறும் அரசு ஊழியருக்கு மட்டும் கெடுதல் பண்ணலை, என்னென்ன இவர் ஒரு கோஷ்டி அமைச்சுக்கிட்டாரு. இவருடைய கிளாஸ்மேட்டு டேவிட்சன் ஆசீர்வாத் அவர்கள் நண்பர், அவர் ஏடிஜிபி. இவர் கிளாஸ்மேட்டுங்கிறதுக்காக அவருக்கு டிஜிபி கொண்டு வரணுமா? ஐஏஎஸ் உங்களுக்கெல்லாம் யார் எவ்வளவு அதிகாரம் கொடுத்தா? அரசாங்க ஊழியர், நீ மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண ஊழியர், உனக்கு எல்லாம் என்ன இவ்வளவு அதிகாரம்? நீ நினைச்சாலும் ஒரு டிஜிபியா வச்சிருவியா நீ தமிழ்நாட்டில்? அதை வச்சுக்கிட்டு இவருக்கு வேண்டிய வரான். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை சீனியர்களுக்கும் கெடுதல் பண்ணி அவங்கள கண்ணீரை வரவழைச்சு எவ்வளவு கொடுமை பண்ணாலும் தெரியுமா அந்த உதயச்சந்திரன்? பாவம், பணியில் மூத்தவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு இருக்கிற சந்தீப் ராத்தோர் பெரிய பணியில் மூத்தவர். அதற்கப்புறம் ஒரு பெண் அதிகாரி, அவர் தான் நம்பர் 1. அதற்கு எல்லாத்தையுமே மடக்கி இந்த உதயச்சந்திரன், இந்த அருண், இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியா வச்சுக்கிட்டு அவர் மற்றவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் வர விடாமல் ஒரு ராஜ்யமன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மற்றவங்க வயிற்று சிலை வந்து இன்னைக்கு இனி இந்த உதயச்சந்திரன் போனா வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில் ஓடிடுங்க. நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற ஊழல் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிற சலுகைகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்தீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்கள் அதைத்தான் இப்போ போட்டுருக்காங்க வாட்ஸ்அப் ட்ரெண்டில். உதயசூரியனை ஒழித்த உதயச்சந்திரன் போட்டு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கெல்லாம் எதுக்கு பாலிடிக்ஸு? நீ கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன், அரசாங்க வேலைக்காரன், உனக்கெல்லாம் என்ன பாலிடிக்ஸு? நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? நீங்கள் முதலமைச்சரா? ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இருந்தார், பொம்மையாக இருந்தார், கோமாளி முதலமைச்சர் இருந்தார். அப்படி இருந்தால் அதை பயன்படுத்திக்கிட்டு என்னென்ன நடத்துனீங்க? அவர் கமிஷனர் அருண் மேலே கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரும் அவங்க இதை சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த ஃபைல்கள் எல்லாம் அந்த முருகானந்தம்ங்கிற தலைமைச் செயலாளர் ஆக்ஷனே எடுக்காமல், நடவடிக்கை எடுக்காமல் ஒழிச்சு வச்சிருந்தார்.